நாமமுள்ள தேவனுடைய கிறிஸ்தவ திருநாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. நான் ஏன் இதை கேட்டேன்னா, எல்லாரை விட ஒருபடி அதிகம் நானும் என் மனைவியும் சந்தோஷம் உள்ளவர்களாக சாட்சி சொல்ற நேரம் இல்லை. சென்னை பட்டணம் நான் தற்கொலை செய்து கொள்வதற்காக வரும்படி வாஞ்சித்த ஒரு பட்டம். துன்மார்க்க ஜீவித்தனால நாத்திக கொள்கையோடு கூட தாந்தோண்டித்தனமாய் ஜீவித்த என்னுடைய வாழ்க்கையில என்னை பெற்றெடுத்த தாய் ஒரு முறை சொன்னாங்க, ஏடா ஏவத்தில் நீ பிறந்த என்று சொன்னாங்க. அப்படி ஒரு கேள்வியை எந்த தாயும் கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? இந்த வார்த்தை என்னை மிகவும் அதிர்ச்சி அடைய வைத்தது. அதனால தற்கொலை செய்து கொள்ள நான் விரும்பினேன். எங்க அம்மாவுக்கு முன்னால சாகணும், என் குணத்து மேல அவங்க விழுத்தாங்களாம் என்று சொல்லி 2 முறை தற்கொலைக்கு முயற்சித்த போது என்னை காப்பாற்றினான். நான் 1981ஆம் ஆண்டு பிகாம் ஃபைனல் இயர்ல 4 பாடங்கள் ஃபெயில் ஆயிட்டேன். அது வரைக்கும் நான் ஃபெயில் ஆனது, எந்த வகுப்புலையும் ஃபெயில் ஆனது கிடையாது. பிகாம்ல ஒரு பிராமண பொண்ணுக்கும் எனக்கும் தான் போட்டி இருக்கும். என்னன்னு தெரியல, அன்னைக்கு எனக்கு அது மிகப்பெரிய தாங்க முடியாத துக்கம். ஆனால் அதுக்கு பிற்பாடு பல முறை நினைத்து கத்தரை துதித்தேன். காரணம், அந்த நாட்களிலே நான் எக்ஸாம்ல தோத்துக்காவிட்டா இன்னைக்கு நான் உங்க மக்கள் நின்றுக்க மாட்டேன். என்னைக்கு உடைய வாழ்க்கை முடிந்துடும். ஆண்டவர் மிகுந்த விரக்தியோடு இருந்த சமயத்துல இங்கே தற்கொலை பண்ண முயற்சித்தான் முடியல. முடியுமானா சென்னை பட்டணத்துக்கு போகலாம், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பொழைச்சிக்கலாம். இல்லைன்னா அங்கே எதாவது சொல்றாங்க இல்லையா, மெரினா பீச் போய் கடல்ல குதிச்சிட்டோம்னா தானா அர்ப்பணமா ஆயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆச்சரியமான தேவ கிருபை. இன்னைக்கு அருமை மகள் சுபா நவமணி சிஸ்டர் இருக்கிற சபையார், ஆத்திக்குளம் சபையில தம்பி ஜோஸ்பாவுடைய அப்பா ஊழியர் செய்கிற ஜேம்ஸ் போனியா அண்ணாச்சி அவங்க ஒழுங்குபடுத்தின அந்த ஒரு விசேஷித்த சுவிசேஷ கூட்டத்தில் விருப்பமில்லாமல் நான் பங்கெடுத்தேன். ஒரு ஊழியக்காரர் அவர் வீட்டுக்கு வரும்போது நான் ஏமாத்திருவேன், சந்திக்கவே விட மாட்டேன். அன்னைக்கு தான் என்னைய தூக்கிக்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பி தம்பி ஒரு மீட்டிங் இருக்குது, நானும் உங்களை மாதிரி வாலிப வயசுல இஷ்டம் போல வாழ்ந்தவன் தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது, வந்து பாருங்களேன் என்று சொன்னேன். நான் சாத்தானுக்கு கொடுத்த ஆலோசனை தெரியுமா? சென்னைக்கு போகணும் காசு இருக்காங்கன்னு கேட்டால் அப்பா அம்மா தர மாட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப பக்தி உள்ளவரை சிஎஸ்ஐ குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்பா இந்து குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. நானும் நாத்திகனாயிருக்கேன். அப்போ இப்படி ஒரு கூட்டத்துக்கு போறேன்னு சொன்னா அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க, கேட்கறத விட அதிக காசு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த பிரதர் கூப்பிட்ற மீட்டிங் நான் போகிறேன், எப்படி 3 நாளைக்கு மேலே மீட்டிங் இருக்கு, எனக்கு நிறைய தேவைப்படும், காசு கொடுக்குன்னு கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நிறைய எதிர்பார்க்க விட அதிக காசு கொடுத்தாங்க. எனக்குள்ள இருந்த திட்டம் என்னன்னா, நான் அதை சொன்னபடி மெட்ராஸுக்கு ஓடி போகணும். இத்தனை வருஷம் அப்பா அம்மாவை ஏமாத்தினா இந்த ஊழியக்காரரை ஏமாற்றவே முடியாது. மதுரை போன பிற்பாடு அப்படியே டிமிக்கு கொடுத்து போயிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னோடு கூட ஒரு 1 மணி நேரம் பஸ்ஸில் அவர் பயணம் செய்து பேசிக்கொண்ட காரியங்கள் என்னுடைய அந்த திட்டமெல்லாம் அப்படியே மறந்து போனது. அடுத்த நாள்ல இருந்து 3 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் எம்பி சென்னையா அவர்கள் ஆதிபுர சபையில முதல் நாள் அந்த மதுரை சிட்டி முழுவதும் வால் போஸ்ட் ஓட்டுறாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து வால் போஸ்ட் ஓட்டுறேன். சுவிசேஷனா என்னன்னு தெரியாது, இப்படி கூட்டங்களை பங்கெடுத்தது கிடையாது. ஆண்டவரை பற்றி சொல்றவங்கள கேலி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நான் அன்றைக்கு கூட்டத்தில் 2ஆம் நாள் கூட்டத்தில் ஆண்டவரை கூட்டார். ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் தனக்கென்று ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்கிற வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய தாசன் சொன்ன தேவ வார்த்தை என் வாழ்க்கையை திருப்பி போட்டு அன்றைக்கு நான் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் கிருபையாய் என்னை ரட்சித்தார். மகிமையான ஊழியத்தை செய்கிற அளவுக்கு இன்றைக்கு என்னை நிறுத்தி பெரிய குளத்திலே நாங்கள் பெரிய குளம் நம்ம சொல்றாங்க, அவங்க இருந்தது பெரிய குளம், நான் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் கள்ளிப்பட்டி என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அங்கே நாங்கள் ஊழியத்துக்கு போன போது நாங்கள் தங்கியிருந்த ஒரு வாடகை வீட்டினுடைய முன் போர்ஷன்ல ருக்மணி சிஸ்டர் அவங்க தங்கியிருந்தாங்க. இது சாட்சி நேரம் இல்லை, நேரம் போகிறது. அதனால
என்னுடைய வீட்டு ஜெப கூட்டத்துல அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. என்னுடைய குடும்ப ஜெபத்தை. இன்னொரு சந்தோஷம், நானும் தன்னுடைய ஊழியக்காரர் ஜேம்ஸ் பொன்னையா, நிலக்கோட்டையில ஊழியர் செய்கிற கத்தோடைய ஊழியக்காரர் பல்தசார், அது போல இங்கே இப்போ கத்தோடைய ஊழிய மதுரையில் இருக்க சென்னையில் இருக்கிறாங்க கத்தோடைய ஊழியக்காரர் நாகராஜ். அது மாத்திரமே கத்தருக்குள்ளே இணைந்து திருச்செங்கோட்டில் ஊழியர் செய்த கத்தோடைய ஊழியர் வேலாயுதம். நாங்கள் 5 பேரும் இணைந்து அந்த நாட்டில் நிறைய ஊழியர்களை செய்ய கத்தர் உதவி. அப்படியாக ஆதிபுர சபையில ஒரு முறை ஊழியம் செய்ய போது தான் அந்த ஊழிய நாட்களிலே வீடு வீடாய் நாங்கள் சென்ற போது நம்முடைய சிஸ்டர் சந்தித்தோம். எனக்கு அதை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. மிக நொந்து போனவர்களா நான் உயிரோடு இருக்கணுமா என்று சொல்லி அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு இருந்த அவர்களை நாங்கள் சந்திக்க கத்தர் உதவி செய்தார். ஆச்சரியமான தேவ கிருபை அவர்களை கத்தர் ரட்சித்தார். இன்னைக்கு சபை நாயகத்தில் கொண்டு வந்தார். அருமை மதர் சுபா அவங்களாம் அந்த சபையில் இருக்கிறாங்க. அப்போதான் தம்பி ஜோஷ்வா ஊழியத்துக்கு வரல. நான் உரிமையாக பேசுவேன். அவ்வளவு அதிகமாக இந்த வீட்டுக்கு நான் போகிறேன். ஆகையினால இந்த குடும்பத்துடைய இந்த ரட்சிப்புல எங்களுக்கு கத்தர் பங்கு கொடுத்தார் என்பது எவ்வளவு சந்தோஷமானது. இன்றைக்கு அவர்களுடைய சந்தோஷத்துல நாங்கள் பங்கு பெற கத்தர்களுக்கு உதவி செய்தார். கத்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் இங்கே சாதி கிராமம் சபை மக்களோடும் மூப்பர்களோடும் அதுபோல இங்கே பக்கத்தில் குன்றத்தூர்ல ஊழியர் செய்கிற சபை ஊழியரோடும் சபை மக்களோடும் சேர்ந்து ஐக்கியப்பட கத்தர் கொடுத்த பெரிய வாய்ப்புக்காக கத்தரை நான் துதிக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆச்சரியமாய் விஜி சாட்சி சொல்றது போல சின்ன பையன் அன்னைக்கு அதுக்கு பிற்பாடு தான் மகள் பெர்சியால் பிறந்தார். அவருக்கு நாங்கள் தான் பேர் வச்சோம். எனக்கு இந்த பிள்ளைகளை குடும்பமாய் காண்பது, அவர்களை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நேரடியாக பார்ப்பது முழு பெரிய சந்தோஷம். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை நம்பின யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. உண்மையாகவே சொன்னது போல ரொம்ப வெகுளித்தனமா இருப்பான். சொன்ன மாதிரி சத்தமா பேச மாட்டான். யார்கிட்டையும் பேசுறதுக்கு ரொம்ப ஷை டைப்பு தான். இன்னைக்கு கத்தர் அவனை உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்திருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்பாக அவன் சொன்னான், மாமா இப்படி ஒரு வீடு வாங்க கத்தர் உதவி செய்தார், நீங்க இந்த ஸ்தோத்திரப்பட்டுக்கு வரணும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள. என் மனைவி சுகவீனமானவள், ஆனாலும் கூட இந்த சந்தோஷத்துல பங்கு பெறணும்னு சொல்லி நாங்கள் கடந்து வர கத்தர் உதவி செய்தார். சின்ன கிராமத்துல ஊழியம் செய்தாலும் கத்தர் அற்புதமாக நடத்துகிறார். ஒரு காரியம் கூட ஞாபகத்தில் வருகிறது. நீங்க பார்த்துருக்காவிட்டாலும் எல்லாருக்கும் தெரியும், டிவியில பார்த்துருப்பீங்க. உதய கீர்த்திகா என்று சொல்லி ஒரு விண்வெளி வீராங்கனை, இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவள். எங்க சபையில் சாப்பிட கூட வழி இல்லாத ஏழை குடும்பத்தில் பிறந்தவள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இறுக பற்றி பிடித்துக் கொண்டு அப்படியாக முன்னேறி வந்த அவள் இன்றைக்கு விண்வெளி வீராங்கனையாக உயர்த்தி கத்தர் காணப்படுகிறது. போன வாரம் தான் உக்ரைனில் இன்னுமாக ஆஸ்திரேலியாவில் எங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்த அந்த மகள் போன வாரம் சேலத்தில் அங்கே இருக்கிற விமான பயிற்சி நிலையத்தில் லாங் ஃப்ளைட் அப்படியாக ஃப்ளைட் ஓட்டி அதை சாதித்து அப்படியாக இப்பொழுது பைலட்டாக அவள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் தம்மை நம்பின எல்லாரையும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நேரம் கருதி ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதல் நிருபத்தின் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லி இங்க நாம் வாசிக்கிறோம். அந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? நாம் அனுபவிப்பதற்கு அவசியமான சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா என்ன கிடைக்குங்க? என்ன கிடைக்கும்?
இதுதான் அநேகருக்கு பிரதான கேள்வியா இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு இது தெரியும். கிராம ஊழியத்துக்கு போகும்போது, ஏயா நீங்க இப்படி எல்லாம் அலைஞ்சு ஏசாண்டவரை பத்தி